ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்கோன் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்கோன் சீசன் 1 எபிசோட் 20. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ஓட்ட ஒரு வழியாக கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் த வின்னர் இஸ் அப்படின்னு சொல்லப்போ எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அதை பார்ட்டி முடியும் போது தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லப்போ எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இந்த பார்ட்டியில க்ளோசிங் செரமனி அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அண்ட் இதுல தான் எந்த பேட்லர்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரியோ கிட்ட சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்க்கறான். எல்லாருமே இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வின்னர் அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. அண்ட் அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு பிரசிடென்ட் ஆமரியை நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லவோ இப்போ ஆமரி ஸ்டேஜுக்கு போறா. நீங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாமே ரொம்பவோ ஃபன்னா இருந்துச்சு. அதுல பெஸ்டா இருக்கிறதுல இப்போ தேர்ட் பிரைஸ் யாருக்கு போகுது அப்படின்னா சகிபஸ் பேட்லர் அப்படின்னு சொல்லி ஆமரி அனௌன்ஸ் பண்றா. சகிபஸ் பேட்லர்ஸ் நிறைய பசங்களை ரிலாக்ஸ் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் தேர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ அவங்களுக்கு தான் அந்த லக்ஸரி ரூம்னு சொல்லவும் கண்டிப்பா அடுத்து நமக்கு தான் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசோ கனவு கண்டுட்டு இருக்கான். இல்ல எனக்கு தான் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். அண்ட் தி செகண்ட் பிரைஸ் கோஸ் டு நியூ மேஜிக் பேட்லர்ஸ். நியூ மேஜிக் பேட்லர்ஸ் புதுவிதமான ஒரு மேஜிக் கண்டுபிடிச்சு எல்லாரோட இன்ட்ரெஸ்டையுமே தோண்டுனாங்க. பாக்குறதுக்கு அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம எதுக்காக அவங்களுக்கு அதை கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக் பேட்லரோட லீடர் சொல்றான். நியூ மேஜிக் பேட்லர்ஸ் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அண்ட் தி ஃபைனல் கிராண்ட் பிரைஸ் கோஸ் டு அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்ன ரிசல்ட் வந்தாலும் அதுக்கு தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். அந்த இடமே ரொம்பவும் அமைதியா இருக்கு. எல்லாருமே யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. தி கிராண்ட் பிரைஸ் கோஸ் டு ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆமரி அனௌன்ஸ் பண்றா. இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி கிளாராவோ சாப்நாத்தோ கத்துறாங்க. ஆஸுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. போய் ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாப்நாத் செம டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த ரிசல்ட்ஸை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கும் சேர பண்றான். இந்த பார்ட்டி நடந்த 2 நாளுமே இந்த பேட்லர்ஸ் தான் ரொம்பவும் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா விதத்திலயுமே இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சதுக்கான ரீசனை சொல்றாங்க. அதோட லீடர் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். அவன் 3rd ரேங்க்ல இருந்து இப்ப ஜெயிச்சதுனால 5th ரேங்க்கு ப்ரமோட் ஆகுறான். சாப்நாத்துக்கு தான் செம டென்ஷனா இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாரும் ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. என் லைஃப்ல இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கலாம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வீக்கா இருக்கிற டீமன்ஸுமே மேஜிக் பவரை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் லோ லெவல் ஹை லெவல்னு எதுவும் இருக்காது, அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோக்கு லைட்டா கண் கலங்குது. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நார்மலா செரமனி முடிஞ்சிடுச்சு, நீங்க எல்லாரும் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது கேலக்கோ ஸ்டேஜுக்கு வந்து மைக்க பிடிங்க. எப்பவோ இந்நேரத்துக்கு இந்த செரமனி முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த தடவை அது முடியல. எல்லா வருஷமும் இருந்ததை விட இந்த தடவை சில பிரச்சனைகள் இருந்தது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே இந்த செரமனியை இவ்வளவு ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஒரு பேட்லர்ஸ் டீம் தன்னோட உயிரை பணைய வச்சு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் அந்த முட்டாள் எங்க கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணல. இந்த வருஷம் புதுசா ட்ரிக்கி அவார்ட் அப்படிங்கிற ஒண்ணு அந்த பேட்லர்ஸ்க்கு நாங்க கொடுக்குறோம். பேட்லர்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சனோட ரேங்கை இதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டேஜுக்கு வாங்க மேஜிக் அப்பரேட்டிஸ் பேட்லர் அப்படின்னு சொல்லி கேலக்கோ கூப்பிட்டப்போ எல்லாரும் நம்ம ஹீரோ டீமை பாராட்டுறாங்க. கைஸ் இதை நானா வாங்க நம்ம ஹீரோ கேட்கப்போ இதுக்கு நீங்க தான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. பிரச்சனைன்னு தெரிஞ்சோ எதுக்காக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, எல்லா ரிஸ்கையும் எப்பவும் நீயே எடுக்காத, உன் டீச்சர்ஸ் மேலேயோ கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி கேலக்கோ வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவோட பேட்ச் கலட்டி அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதை 3rd ரேங்கா மாத்தி நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு 3rd ரேங்க் வாங்குவாங்க. இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இருமா நீ உண்மையிலேயே ஆசம், உன்னோட பிரசன்டேஷனும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. கிரியாவும் இந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் நீங்க ஆசைப்பட்டபடியே சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பாராட்டுறாங்க. இப்ப அவங்க ஸ்கூலோட சாங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் அவங்க நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாட்டு ராகத்தோட நம்ம ஹீரோவை பாட ஆரம்பிச்சுட்டு ஹியூமன்ஸ் சாப்பிடணும் நானே பாட ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு யோசிக்கிறான். இருமா நீ ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்ட, நீ சாதிச்சிட்ட, இப்ப பாரு எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லவோ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சா அதுவே நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்னதான் நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இருமா சார் உங்க இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமரியோட அப்பா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவுமே பிரபலம் ஆயிட்டான். இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்பா நீங்க உங்க வேலையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆமரி சின்ன பொண்ணா இருக்கும்போது கேட்கவும் நான் கெட்ட டீமன்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி ஜெயில போடுவேன். டீமன்ஸ் மட்டும் கிடையாது இன்னொரு கிரீச்சரும் இருக்கு, அதுதான் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல வர வந்துட்டா. முன்ன இருந்ததை விட ரொம்பவும் பிரபலமா இருக்கிறதுனால எல்லாரும் நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல டாப்ல வந்ததை ஆஸ் என்னடா லேமினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டாப் பேஜ்ல வந்ததை பார்த்து எப்பவும் போல அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு டென்ஷன் ஆகுறா. ஹியூமன் ஒரு செகண்ட் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பா என்ன குழம்பு வச்சு குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். சாரி ஆமரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆமரியை பாக்குறதுக்காக போயிருக்கான். எங்க அப்பா மூலியமா எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீ தனியால அன்னைக்கு போராடினது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்திருக்குல்ல அப்படின்னு ஆமரி கேட்கவும் ஆமா
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீ சொன்னபடியே சாதிச்சிட்ட, சரி நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஆமரி கேட்கும்போது நம்ம ஹீரோவோ ஸ்மைல் பண்ணிட்டே ஓகே அப்படின்னு சொல்றான். ஓ சாரி, என் கால் தடுக்கிடுச்சு, பட்டம் என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அந்த பையனுக்கோ பட்டம் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லவோ, இதை கேட்கும்போது என்னோட ஹார்ட் பீட் ஏன் வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க அப்பா போறதாவா பாக்குறா. இருமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க போறாங்க, சாரி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி அவ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஆமரி இவ்வளவு பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, அப்படி யாரை பாக்குறதுக்காக போறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பவர்ஃபுல் ஆரா நிக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நீ தானே இருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆமரியோட அப்பா நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறாரு. இவரை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஞாபகம் எனக்கு வருதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜெயில இருந்து சாலமன் போகும்போது உங்க மேல இருக்கிற கேஸ் இன்னும் கிளியர் ஆகல, நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆமரி அப்பா சொல்லவும், உங்ககிட்ட தான் எந்த ஒரு எவிடன்ஸ் சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சாலமன் போகவும், நீங்க போக கூடாதுன்னு ஆமரி அப்பா தடுக்கவும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சாலமன் சொல்லவும், அந்த இடமே ஒரு மாதிரி ஆகுது, இது என்ன ஃபீலிங், என் கையே நடுங்குது அப்படின்னு சொல்லி ஆமரி அப்பா யோசிக்கிறாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஏன்னா என் பேர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாலமன் அங்க இருந்து கிளம்புறாரு. சாலமன் எதுக்காக இவன் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கணும், வெளியே ஒரு ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. இதே விஷயம் எனக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆமரி பண்ணதை யோசிச்சு பாக்குறான். இவனோட கை கால டீமன்ஸ் மாதிரியே தான் இருக்கு. ஓ சாரி, நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன், ஹியூமனை நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த நெதர்வேர்ல்ட்ல நான் ஒரு ஹியூமனை மீட் பண்ணேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ, என்னது ஹியூமனா, நீங்க அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ஹியூமனோட பாடியை 2 துண்டா பிச்சு டாப்ப ரிசர்ச்க்கும் பாட்டம சூப் வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் சும்மா காமெடி பண்ணேன், நீ கவலைப்படாத, உண்மையை சொல்ல போனா சில டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு அந்த ஹியூமனை நான் அவனோட வேர்ல்டுக்கே சேஃபா அனுப்பி வச்சிட்டேன். ஆனா ரூல்ஸ் படி அந்த ஹியூமனை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி நெதர்வேர்ல்ட்ல இருக்கிற அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு, இருமா உனக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ கேட்கறதுக்கு தயக்கப்படாத அப்படின்னு அவங்க அப்பா பேசியிருக்கும் போதே ஆமரி அந்த இடத்துக்கு வந்துருதா. இருமா இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணவோ, இருமாவை உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. ஆமா, இருமா அந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே நிறைய விஷயங்களை அவன் சாதிக்கிறான், ஸ்கூல்ல இருமா ரொம்பவுமே ஒரு பாப்புலரான டீமன் அப்படின்னு ஆமரி சொல்லவோ, எனக்கு இது வித்தியாசமா இருக்கு, நீ அவ்வளவு ஈஸியில யாரையோ பத்தி புகழ்ந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. அது வந்து இருமாவை எனக்கு நல்லா தெரியும், நாங்க 2 பேரும் அடிக்கடி தனியா மீட் பண்ணி பேசுவோம்னு சொல்லவோ, என்னது தனியா மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், சில சமயம் நாங்க அந்த ஆடியன்ஸ் ரூம்ல உட்காந்து டீ குடிப்போம் அப்படின்னு அவ சொல்லவும் அவங்க அப்பாக்கு தூக்கி வாரி போடுது. சரி அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் சில விஷயங்களை நாங்க ஒன்னா படிப்போம்னு சொல்லவோ, என்ன விஷயத்த படிப்பீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. மாங்கா தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ஆமரியால அதை சொல்ல முடியல, லவ் பத்தியோ ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவும் அவங்க அப்பாக்கு இன்னும் செம ஷாக் ஆகுது. என்னது லவ் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ஃபியூச்சரை பத்தி கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன, ஆம்பிஷன், அதை பத்தி பேசினதை சொல்லுவா. என்னது லவ் ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வேற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாக்குறாரு. அப்பா நான் எப்பவுமே உங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஆமரி சின்ன வயசா இருக்கும்போது சொல்லியிருப்பா. ஆனா இப்ப இருமாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாளோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கற்பனை பண்ணி வருத்தப்பட்டு இருக்காரு. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கவும், என்ன மாமன்லாம் கூப்பிடாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் எப்போ அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பா ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆமரி ஷாக் ஆகுறா. அப்பாக்கு தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமரி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க என்ன சேஃபா ஹியூமன் வேர்ல்டுக்கு அனுப்பிவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இருமா இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து மோதுரா. மாஸ்டர் கிரியோ விஷயத்துல நீங்க ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா அதை தயங்காம எங்க கிட்ட கேளுங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் நான் அந்த டீமன் வேர்ல்டுக்கு வந்தப்போ ரொம்பவும் பயந்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ எனக்காக இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோ ரொம்பவும் பிடிச்சிருக்கு, என்னாலும் சரி நான் ஹியூமன்ங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே அந்த எபிசோட் முடியுது. கிரியோ அந்த ஸ்கூல்ல பேரியரை போடும்போது நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஆசோ கிளாராவோ சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோவா கிரியோ இருக்கிற இடத்துக்கு போக வச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் அந்த ட்ரிக்கி அவார்டை கொடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாம மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்லர் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருக்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் இதுல உயிரை பணிய வச்சு எல்லாரையும் காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த அவார்டை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கறது ஆமரியோட அப்பாக்கு தெரிஞ்சுட்டு ஆமரி வேற ஒரு விஷயத்த பேசிப்பா. ஆனா அவங்க அப்பா அதை தப்பா புரிஞ்சுட்டு இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.